டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான் நாம் ஏதாவது சைடு ஹசல் பண்ணி ஏர்ன் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 4 சைடு ஹசலில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் லொஸ் தான் ஆகுவீங்க. அதை பண்ணுறதுல எந்த வித யூஸும் கிடையாது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் என்னென்ன வகையில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதையும் நான் சஜஷனாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்களே முடிவெடுங்க எதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஊபரில் ஓடி இல்லை ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணி இல்லை ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளேயே இல்லை 2 வருஷத்துலேயே இத்தனை லட்சம் ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கூட பார்த்தேன். 2 வருஷத்தில் 10 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்திய ருபீஸுக்கு. இது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான், ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இதை நான் வெல்கம் பண்ணுறேன். ஆனால் இது ஷார்ட் டைம் பீரியடுக்கு தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த ஸ்டாஃபே திங்க் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சா மட்டும்தான் அப்படி உழைக்க முடியும். அவர் அன்னைக்கு முடிவெடுத்து அந்த அப்ளிகேஷனை டிலீட் பண்ணிட்டாருன்னு வைப்போம். அவர் அந்த ஒர்க்கை பண்ணாததுனால அந்த கம்பெனிக்கு எந்தவித லோஸுமே கிடையாது. எந்த ஒரு பையருமே இன்னைக்கு நான் ஒரு லொக்கேஷனுக்கு போகும்போது ஊபரில் ஒரு லொக்கேஷனை போட்டு பை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த டிரைவர் தான் எனக்கு வரணும், குமார் தான் வரணும், இல்லை சுரேஷ் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறதே கிடையாது. யார் வந்தாலும் நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு அந்த டெஸ்டினேஷனுக்கு போனால் மட்டும் போதும். ஸோ அந்த டிரைவருக்கு அதுலேருந்து ஏர்னிங் வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு உரிய ரெப்புடேஷன் அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. இதை நீங்கள் சைடு ஹசலுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கெரியர் க்ரோத் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன், அந்த பிரதர் 2 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணி 10 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காரு. இதே 2 வருஷம் எஃபர்ட்டை ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஸ்கில் பேஸ்ட் ஒர்க்கில் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அவரால் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டுக்கு வர முடியும் ஓவர் த 5 இயர்ஸில். ஆனால் இதனால் 2 இயர்ஸில் 5 இயர்ஸில் 10 இயர்ஸில் அவர் எக்ஸிட் ஆகினா கூட அவரால் ஒரு டிமாண்ட் கூட பண்ண முடியாது. எனக்கு இவ்வளோ சொல்லிட்டாங்க, இதை பண்ணால் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரை மாதிரி நிறைய டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவருக்குரிய திறமைக்குரிய மரியாதை அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. ஒர்க் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நிறைய சீசனல் ஒர்க்கெல்லாம் வரும். அதாவது சீசன் டைமில் பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஒரு டேக்கே உங்களுக்கு 1000 ருபீஸ் தரோம், இல்லை 2000 ருபீஸ் தரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது பார்ட் டைமுக்கு அந்த டைமுக்கு ஓகேயா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் எந்தவித பெனிஃபிட்டுமே இருக்காது. ஸோ இப்படியான ஒர்க்கில் நீங்கள் பண்ணுறதன் மூலமாக உங்களோட கெரியருக்கு எந்தவித ஹெல்ப்ஃபுல்லும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அந்த சீசன் முடிஞ்சதோட உங்களோட ஒர்க்கும் முடிஞ்சிடும். நீங்கள் அதை பார்ட் டைமுக்கு கெரியர் க்ரோத்துக்காக அதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, இந்த ரீட்டைல் ஷாப்லாம் ஒர்க்குக்கு இருப்பாங்க தானே. ஸோ அவங்களுக்கு எந்தவித டிமாண்டும் கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் கஸ்டமர் கேட்குற பொருளை மட்டும் எடுத்து போடுவாங்க, அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இதுலையும் எந்தவித ஸ்கில்ஸும் இல்லை. நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணதால ஏர்ன் பண்ணலாம், பட் கெரியருக்கு எந்தவித க்ரோத்துமே இல்லை. இதை நான் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன்னா, நம்மள நிறைய பேர் டீனேஜ் ஒர்க்கராக இருக்கிறவங்க எப்படி சரி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இதில் கெரியர் க்ரோத் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயமே கிடையாது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் தெரியாமல் ஐயோ இந்த 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, ஐயோ இந்த 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே இந்த ஒர்க்கை பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கூட நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. 4வது பார்த்தீங்கன்னா, பேசிக் லேபர்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க பிசிக்கலா ஒர்க் பண்ணி உங்களோட பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது மூட்டை தூக்குறதோ இல்லை அது ரிலவெண்டான ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், நீங்க உங்களுடைய பாடியை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றதன் மூலமா உங்களோட கெரியருக்கு எந்தவித ஹெல்ப்ஃபுல்லுமே கிடையாதுங்க. இது எல்லாம் எனக்கு நல்ல தெளிவா நீங்க சொல்றது விளங்கிட்டு பிரதர். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உங்கள்ட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குதோ, ஈவன் உங்கள்ட்ட ஸ்கில்ஸே இல்லாட்டி இன்டர்னுக்காக சரி ஒரு ஒர்க்கை தேடி கண்டுபிடிங்க. ஃப்ரெஷரா ஒரு ஒர்க்ல போய் சேருங்க. அதுல இருந்து ஸ்கில்ஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணலாம். சலரி குறைவா இருந்தாலும் உங்களால உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியும், உங்களோட கெரியரை டெவலப் பண்ண முடியும். இது உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாவே சொல்றேன். இப்போ நீங்க ஒரு வீடியோ எடிட்டரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, வீடியோ எடிட்டிங் தெரியலாட்டியும் கூட ஒரு இன்டர்னுக்கு இல்ல ஒரு ஃப்ரெஷரா ஒரு ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க அதுல இருந்து குறைவான சம்பளம் இருந்தாலும் ஒர்க் பண்ணி உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அந்த அளவுக்கு உங்களால சலரியை கெயின் பண்ண முடியும், அதுல இருந்து இன்கமும் எடுக்க முடியும். ஸோ இது வீடியோ எடிட்டிங் மட்டும் கிடையாது, கிராஃபிக் டிசைனாக இருக்கலாம், கண்டென்ட் ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு என்னதான் ஸ்கில்ஸ் தெரியுமோ அந்த ஸ்கில்ஸில் ஒர்க் பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களோட கெரியரை பில்ட் பண்ணுங்க. ஸோ நான் என்னுடைய டீனேஜ் வயசில் நான் பண்ணது ஃப்ரீலான்சிங் தான் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது நான் என்னுடைய ஸ்கில்ஸில் என்னென்னலாம் எனக்கு தெரியுமோ, டேட்டா என்ட்ரி ஒர்க்காக இருக்கலாம், இல்லை கிராஃபிக் டிசைனாக இருக்கலாம், இல்லை வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், அப்படி எனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதில் இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஈவன் எனக்கு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் நான் எந்த இடத்துலையும் கோர்ஸ் செய்யாட்டியும் கூட
நான் அதில் செல்ஃபாக தான் ஃபஸ்ட்டுக்கு லேர்ன் பண்ணேன். ஒவ்வொரு யூடியூப் வீடியோஸாக பார்த்ததா இருக்கலாம், இல்லை நிறைய மென்டர்ஸ்ட்ட அட்வைஸ் கேட்டதாக இருக்கலாம். இப்படியான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நான் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே ஸ்கில்ஸுக்குள்ளே வரும். இதே நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நான் ஃப்ரீலான்சிங்கில் ரொம்ப அதிகமாக உழைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஜொப்பு சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கடையில் போய் நான் இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னால் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு எந்தவித இன்கமும் ஏர்ன் பண்ணல. நான் முதலாவது சைட் ஹஸ்ல் பண்ணும்போது செகண்ட் மந்தில் $20 தான் நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ இந்த $20 என்டையர் மந்த்துக்குமே அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு மந்த்துடைய இன்கம். ஆனால் இதுவே நான் ஒரு கடையில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக அவங்க அதை விட அதிகமான சம்பளம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நான் திங்க் பண்ணது, நான் என்னுடைய கெரியர் பில்டிங்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஈவன் தோ நான் ஸ்டார்ட் பண்ண பீரியடில் ஜூன் அண்ட் ஜூலையில் $1 கூட இன்கம் இல்லாமையும் இருந்திருக்கேன். ஆனால் ஸ்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களோட கெரியரை பில்ட் பண்ணுற மாதிரியே ஒர்க் பண்ணுங்கள். ஈவன் தோ நீங்கள் கெரியர் பில்டிங் இல்லாட்டி பார்ட் டைமாக அந்த டைமுக்கு உங்களுக்கு காசு தேவைப்படுது ஒரு ஒர்க்கை சூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தெளிவு இருக்கணும், இந்த ஒர்க்னால உங்களோட கெரியருக்கு எந்தவித ஹெல்ப்ஃபுல்லும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தெளிவோட ஒர்க் பண்ணுங்க. இதில் மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, காசு வந்து ரொம்ப முக்கியம் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் காசு மட்டுமே முக்கியம் கிடையாது. ஒரு தடவை கூட நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது, என்னுடைய காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனை கிடையாது. எனக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சு, நான் தான் அதை வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியாக்கும் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் தெரியாமல் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, சின்ன ஃபீல்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஸ்கில் பேஸ்டாக கெரியர் பேஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். அது லாங் டைமில் பெரிய ஒரு பெனிஃபிட்டை உங்களோட லைஃபுக்கு எடுத்து தரும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்டை டெக் பண்ணுங்கள், அவங்களும் ஸ்கில் பேஸ்டில் ஒர்க் பண்ணட்டும்.